Okay, Sangrahya Vishayaha, page 226 in Tamil book. English book, I don't know. Dasha Dishaha, Dig Disho Disha. Dig Disho Dishaha. Dig Purva, Paschima, Uttara, Dakshina, Agneyaha, Nairutyaha, Vayavyaha, Vayavya, Ishanya, Urdhva, Adas. So these are the 10 directions. And then Dashopanishad, Isha, Kena, Idiliyum vandirukku. Praveshaliye. Kata, Prashna, Mundaka, Mandukya, Taitiriya, Brihadaranyaka, Chandogya, Aitareya, Apram Dasha Danani, Danam and the Patadanam, Atlavanda, Go, Bu, Tila, Hiranya, Ajya, Vasas, Danya, Guda, Rupya, Lavana. So these are the 10 Danams that we do. Okay. That நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா அது கோ நமக்கு தெரியும், பூனா பூமி தெரியும், திலனா தில் தெரியும், ஹிரண்யனா கோல்டு, ஆஜ்யனா நெய், வாசஸ்னா க்ளோத்ஸ் வஸ்திரம், தானியம் தெரியும், குடா தெரியும் வெல்லம், and ரூபியா மணி, லவண சால்ட். ஓகே, these are the 10. மிச்சதெல்லாம் வந்து நேம்ஸ். அடுத்தது இந்த பாரம்பரியத்துல பசுவுக்கு உணவு வழங்கும் போது நம்ம சொல்ல வேண்டியது சுரபிர் வைஷ்ணவி மாதக சுரலோகே மஹீயசே கிராசம் உஷ்டிர்மயா தத்தா சுரபே பிரதிகிருஹ்யதாம். ஸோ சுரபி வி ஆல் நோ, சுரபின்னு காமதேனு பேரு. வைஷ்ணவி மாதக, மாதக சம்போதன மாத்ரு சப்தத்தோடு. ஸோ சுரபி, வைஷ்ணவி, சுரபிஹி, வைஷ்ணவி மாதக அப்படின்னு அப்படி ஒரே வேர்டா கூப்பிடுற. சுரலோகே மஹியசே, யூ ஆர் ஃபேமஸ், சுரலோகத்லையும் ஃபேமஸா இருக்கு. கிராசம் உஷ்டிர்மயா, இந்த உஷ்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த ஹம்ப் இருக்கிற அந்த அனிமல்ஸ்க்கு சொல்றது. அதனாலதான் உஷ்ட்ரம் அப்படின்னு கேமலுக்கு சொல்லியிருக்கா. அந்த உஷ்டிங்கிறது இஸ் அ ஹம்ப். ஸோ இந்த மயா தத்தா, நான் உனக்கு என்னால் தரப்படும் என்னது அந்த கிராசம், இந்த புல்லு. சுரபே, சுரபிங்கிறதுக்கு சுரபே வந்து இது சம்போதன். பிரதிகிருஹ்யதாம், ஸோ ப்ளீஸ் அக்செப்ட். கிருஹ்யதாம், அக்செப்ட். ஓகே, இது பாசிவ்ல இருக்கு. ஸோ கிருஹ்யதாம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. மயா தத்தா சுரபே, சுரபே மயா தத்தா கிராசம் அப்படிதான் வரணும் அதுல. சுரபே, ஹே சுரபே மயா தத்தா கிராசம் பிரதிகிருஹ்யதாம். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. So this is just pullu kudukumbodhu solradhu. So next we go to the 10th lesson. I'm already watching that Sunday's attendance is becoming very lean. பார்க்கலாம், எனக்கு எப்படியாவது லெசனை முடிச்சு விடணும் பார்க்குறேன். அப்புறம் we need not have the Sunday class also. இந்த லெசனுக்காக தான் மெயினாக வச்சுருக்கோம். So தசமஹ பாட்டக தஸ்ய ததைவ மதுரம் யஸ்ய மனோ யத்ர சம்லக்னம். ஓகே, ததேவ மதுரம் யஸ்ய மனோ, மனோனா மனஹ, யத்ர சம்லக்னம். ஸோ சம்லக்னம், லக்னம்னா இட் இஸ் அட்டாச்ட். ஸோ எந்த இடத்துல நம்மளோட மனசு எங்க அட்டாச்சா இருக்கோ அந்த இடம் தான் நம்மளுக்கு இனிமையா இருக்கும். ஈச் ஒன் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் way of looking at it. எனக்கு எது எங்க பிடிச்சதோ அதுதான் நம்மளுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச இடத்துல தான் it will be there. Okay, so that is what we have to think. tasya tadaiva madhuram yasya mano yatra samlagnam. So எங்க வந்து நம்ம மனசு வந்து
லைத்திருக்கிறதோ அப்படிங்கிறத எங்க பிடிச்சிருக்கு நமக்கு. we would like to watch a movie, that will be very nice for, like if we want to listen to music, that will be very good. If we want to read Sanskritam, it will be very good for us. இப்போ நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, if we like to go out, that also. So each one's liking வச்சுதான். Okay, tadeva maduram, that is only a sweetness for them. That brings the sweetness into the life. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம எல்லாருக்குமே அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. Okay, that is what this says. Okay, let's see this. Go to the Chatushlokam. I think I have sent எல்லா Chatushlokam எல்லா சுக்தியும் அனுப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். Is it so? அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து அனுப்பிச்சேன். Sitaraman sir there? Is not there today. Okay. Jayashree madam, you check and tell me afterwards. Okay. Yes madam. Yeah. ஏதாவது அனுப்பலைன்னா என்கிட்ட சொல்லிடுமோ, நான் அனுப்பிடுறேன். ஸோ சாட்டு ஸ்லோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அது வந்து சத்துரஹ கலு மே பர்த்தா லிகதி, பேஜ் 235 10th lesson. Chaturaha kalu me bharta likati cha yaccha paro na yachati sakhi chaturataro me bharta swayamapi likitam swayam na vachayati. So two ladies, they are speaking about their husband. அவளோட ஹஸ்பண்டை பத்தி அவ வந்து ஒவ்வொருத்தர் பேசிட்டு இருக்கா. ஸோ என்ன சொல்றா, முதல்ல என்ன சொல்றா, மே பர்த்தா, மை என்னுடைய கணவர் பர்த்தா, சத்துரஹ கலு. ஸோ அவன் என்ன சொல்றான், மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி இன்டெலிஜென்ட், வெரி கிளவர். எப்படி, லிகதி ச எச்ச, எத்து ச. ஓகே, எத்து சங்கிறது தான் எச்சன்னு ஆயிருக்கு. பரஹ ந வாச்சயதி, ஸோ அடுத்தவங்களால படிக்க முடியாது. ஓகே, அதர்ஸ் cannot read what he writes. அவர் என்ன எழுதுறாரோ அதை அடுத்தவங்க படிக்க முடியாது. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்றார், சகி சத்துரதரஹ மே பர்த்தா. சத்துரதரஹ, தரஹங்கிறது கம்பாரிசன்ல வரும், தரஹ தமஹ அப்படின்னுட்டு. ஓகே, ஸோ சத்துரதரஹ, ஸோ ஹீஸ் இன்னும் மோர் இன்டெலிஜென்ட். மை husband is more intelligent. எப்படி, ஸ்வயமபி லிக்கிதம் ஸ்வயம் ந வாச்சயதி. இவன் முதல்ல சொல்லுவான், என்ன சொல்றான், என் ஹஸ்பண்ட் ரொம்ப கிளவர், அவர் எழுதினதை யாராலையும் படிக்க முடியாது. செகண்ட் ஒன் என்ன சொல்றா, மை ஹஸ்பண்ட் இஸ் ஈவன் கிளவரர், இஸ் ஈவன் மோர் இன்டெலிஜென்ட். ஸ்வயமபி லிக்கிதம் ஸ்வயம் ந வாச்சயதி, அவர் எழுதினதை அவராலேயே படிக்க முடியாது. ஓகே, so this is just a small சாட்டு ஸ்லோகம். ஓகே, it is given here. கணவர் மிகவும் புத்திசாலி, எழுதுவதை யாராலும் படிக்க முடியாது என்று ஒரு பெண்மணி. ஓகே, இன்னும் புத்திசாலி, அவராலேயே படிக்க முடியாது. ஓகே ஓகே. பானீயம் பாத்தும் இச்சாமி த்வதஹ கமலலோச்சனே யதி தாஸ்யாமி, சாரி, யதி தாஸ்யசி நேச்சாமி நோ தாஸ்யசி பிபாமி அஹம். ஓகே, ஸோ திஸ் இஸ் என்ன சொல்றது, சமஸ்யா. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பிரஹேலிகா மாதிரி. பானீயம் பாத்தும் இச்சாமி, பானீயம்னா ட்ரிங்க். ஓகே, இட் கேன் பி அ வாட்டர், இட் கேன் பி அ ஜூஸ், எது வேணாலும். பாத்தும் இச்சாமி, இப்போ குடிக்க விரும்புகிறேன். I want to drink. Ichami, patum, tumun, we know that. Paniyam patum ichami, tvattaha kamala lochane. Okay. Yadi dasyasi nechami, no dasyasi pibami aham, pibami aham, pibami aham. So இது நம்ம மேலாக படிக்கும் போது என்ன படிக்கணும், துவத்தக கமலலோச்சனே, கமலலோச்சனி அப்படிங்கிறது தான் இது சம்போதனால. கமலலோச்சனே, உன்னிடமிருந்து, that is from you, I want to drink water, juice, anything. Paniyam is actually a general word. Yadi dasyasi,
நேச்சாமி நோ தாஸ்யசி பிபாமியகம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாஸ்யசி அப்படிங்கிறதுல தான் அந்த வேர்டு சமஸ்யாவே இருக்கு. எதி தாஸ்யசி எதி துவம் தாஸ்யசி அப்படி வரலாம் இல்லையா, அது ஃபியூச்சர். ஆனா ஃபியூச்சர்ல நம்ம பண்ணலாம். பட் இங்க என்ன சொல்றோம்னா தாசி அசி. ஓகே, தாசி அசி அப்படின்னு நம்ம பிரிச்சு படிச்சோம்னா, அப்போ எதி தாசி அசி நேச்சாமி நோ தாசி அசி பிபாமி அகம். அப்போ எதி தாசி அசி ந இச்சாமி, ந இச்சாமிங்கிறது தான் சந்திப்படி, குணசந்திப்படி நேச்சாமி. அப்போ திஸ் இஸ் ஆல் ரிட்டன் வென் லாங் அகோ. நீ வேலைக்காரியாக இருந்தால் யதி தாசி அசி ந இச்சாமி, நீ தாசி, தாசினா என்ன, சர்வெண்ட் ஆக இருந்தால் ந இச்சாமி, ஐ டோன்ட் விஷ். ந தாசி அசி, நீ வேலைக்காரியாக இல்லை என்றால் பிபாமி அகம், ஐ வில் drink, or பிபாமி அகம் I shall drink. ஓகே, சோ நீ கொடுக்காவிட்டால் நான் குடிப்பேன் அப்படிங்கிற. அப்போ ந தாசி அசி பிபாமி அகம். சோ நீ தாசியாக இல்லை என்றால் நான் குடிப்பேன், நீ தாசியாக இருந்தால் நான் குடிக்க விரும்பவில்லை. இதுதான். If you are a servant, I will not drink. So this is a very simple samasya which in olden times showed how people were treating. That's okay. Let us not go deep into it. அடுத்தது let us go into the Subhashitam. இதுல ஒண்ணுமே இல்லை, தாசி அசி அப்படிங்கிறது தான் சந்திப்படி தாஸ்யசின்னு ஆயிருக்கு. ஓகே, அதுதான். That is only the word that we have to, twice it has come here. தாசி அசிங்கிறது தாஸ்யசி தாஸ்யசின்னு ஆயிருக்கு. ஓகே, குணாயந்தே சுபாஷிதம். குணாயந்தே தோஷாக சுஜனவதனே துர்ஜனமுகே குணா தோஷாயந்தே ததிதமபினோ விஸ்மயபதம் மகாமேகः ஷாரம் பிபதி குருதே வாரி மதுரம் ஃபணீஷீரம் பீத்வா வமதி கரலம் துஸ்ஸகதரம். ஓகே, ஸோ இதுல பதவிபாக குணாயந்தே தோஷாக சுஜனவதனே துர்ஜனவ முகே குணாஹா. ஓகே, குணாஹா விசர்க்கம் லோபமாயிருக்கு. தோஷாயந்தே ததிதமபி, தத் இதம் அபி நோ விஸ்மயபதம் மகாமேகः க்ஷாரம் பிபதி குருதே வாரி மதுரம் ஃபணி ஷீரம் பீத்வா வமதி கரலம் துஸ்ஸகதரம். Okay, so what do they say? Gunayante doshaha sujana vadane durjana mukhe gunaha doshan doshayante tadam tad tat idamapi, adan tadidamapi no vismaya padam. Okay, அதாவது the people's, it is just the attitude. இப்போ ஒரு ரொம்ப ரிச்சா இருக்கிறவா ஒருத்தரா வீட்டுக்கு even if they do a mistake, even if their child comes and does something in our house, okay, maybe the boss, nothing, it will not at all be taken as a big thing. If somebody who really doesn't have anything comes and they do something, that will be spoken of as very bad. So that is the attitude of human being. Adathaan indha subhashitakarar சொல்றார். Okay, so what does he say? People மேலோர்கள் வாயிலிருந்து, அதாவது சொல்றார், இப்ப குறை வந்தா கூட அது நல்லதுன்னு நினைப்பார். சுஜன வதனே துர்ஜன முகே குணாயந்தே தோஷாக சுஜன வதனே
துர்ஜனமுகே குணாஹா தோஷயந்தி. சோ இப்ப எப்படி வரும் அது? இப்போ இப்போ வந்து ஒரு பெரிய மனுஷனா இருக்கா, அவ வந்து எல்லாரோட குறைய கூட நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஆனா துர்ஜனமுகே, ஓகே, சுஜனவதனே துர்ஜனமுகே, வதனம் முகம் ரெண்டுமே வாய் தான், இங்க ஃபேஸ். அது ஃபேஸ்ங்கிறது மவுத்து தான் ஆக்சுவலி. வதனம் இஸ் ஆக்சுவலி ஃபேஸ், பட் முகே இஸ் மவுத். ஸோ இங்க ரெண்டுமே வந்து அவ வந்து they have taken it as mouth only. So gunaha dosha yante yadi dosha yante api no vismaya padam. Okay, so அத வந்து நினைக்கவே மாட்டா. அத வந்து it is surprising, it is very surprising to note that இங்க வந்து they will be like that. Here he says, the Subhashitakara says, no vismaya padam. No vismaya padam is not at all surprised. ஏன்னா மனுஷனோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி. மெயின் மக்கள் வந்து ஏதாவது பெருசா தப்பு பண்ணா கூட அது வந்து ரொம்ப இதா பண்ண மாட்டா. கொஞ்சம் கீழ் மக்களா இருக்கிறவா வந்து ஒரு சின்ன இது பண்ணினா கூட அதை ரொம்ப பெருசா பார்ப்பா. ஸோ தட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதை அவர் கம்பேர் எப்படி பண்றார் எப்படின்னா, மகாமேக க்ஷாரம் பிபதி குருத்தே வாரி மதுரம். எப்படி மகாமேக, சோ மேகங்கள் நம்மளுக்கே தெரியும். ஷாரம், ஷாரம் இஸ் த சால்ட் வாட்டர் ஆஃப் த சீ. ஓகே, சால்ட் வாட்டர் ஆஃப் த சீ. அது வந்து மேகங்கள், we all know, அந்த clouds வந்து ஃபார்ம் ஆகுது. it gives rain and the rain water is sweet. So though it drinks the sharam, that is the salt water, it forms clouds and comes down as rain. மழையாக பொழியும் பொழுது அது வந்து மழை நீர் வந்து ஸ்வீட்டா இருக்கு. ஆனால் அதே சமயத்துல என்ன இருக்கும், நம்ம ஸ்வீட்டா கொடுக்கிற பாலை குடிச்சிட்டு என்ன பண்ணுறது, ஃபனினா ஸ்னேக், ஓகே, பாம்பு. க்ஷீரம் பீத்வா, ஓகே, அது வந்து ஷாரம். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர்செல்ஃப். ஷாரம் இஸ் த sea water, க்ஷீரம் இஸ் மில்க். இப்போ ஃபனி வந்து, ஃபனி இஸ் த ஸ்னேக். அதனாலதான் சிவனுக்கு ஃபனீந்திரன் கூட பேர் உண்டு. ஸோ க்ஷீரம் பீத்வா, ஸோ பாலை குடிச்சிட்டு வமதி, வமத்தினா ஸ்பில்ஸ் அவுட். ஓகே, அந்த வமத்திங்கிறதுலேருந்து அந்த வாமிட்ங்கிற வேர்டே வந்திருக்கு. வமதி. கரலம், வாட் டஸ் இட் டூ? கரலம் துஸ்ஸஹதரம். அப்போ என்ன பண்ணுறது, துஸ்ஸஹதரம் கரலம் வமதி. ஸோ வாட் இட் இஸ் டூயிங், poison. It is spitting out. It's spitting out what? Poison. That too very harmful poison. Dussahataram. Okay, dussahataram. You cannot bear that. So அந்த மாதிரி இருக்கிற பாய்சன், கொடிய விஷத்தை ஏது பண்ணது, வாமிட். வமதி யாரு? ஃபனி. பிபதி ஷீரம், வமதி கரலம். ஓகே, அப்போ நம்ம வந்து இது பார்க்கிறோம். மேகம் பிபதி க்ஷாரம் தததி வாரி. வாரின்னு வாட்டர். Okay, that is rain here. We can think of here rain. So this is the Subhashitam. So yaru, it is only the attitude. We look at big people now, their mistakes also are seen as tiny ones. If people are low, their small mistakes also are seen big. In humble experience pannirpom. Just as the sea water turns into clouds and gives sweet water in the form of rain, and the snake drinks milk and gives deadly poison, vomits deadly poison. Okay, okay. Vane api simhaha mrigamamsa bhakshina bubukshita naiva trinam charanti evam kulina vyasanaabhibhuta cha na neecha karmani samacharanti. Okay, so இங்க வந்து திரும்பவும் என்ன சொல்ற, வனே, வனே அப்பி.
So vane api simhaha mrigamamsa bhakshinaha. Okay, அப்போ என்ன பண்றது? வனத்துல, வனே, in the forest, simhaha, the lions, mrigamamsa bhakshinaha, so they eat mrigamamsam. மிருகம்னா இங்க அனிமல், அனிமலுடைய மாமிசத்தை தின்னும். புபுக்ஷிதா நைவ ந ஏவ திருணம் சரந்தி. ஸோ இவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, புலி பசிச்சா கூட புல்ல தின்னாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க சிங்கம் வந்து கொடுத்துருக்கா. சிங்கம் வந்து எத்தனை புபுக்ஷி, புபுக்ஷான பசி, புபுக்ஷிதா ந ஏவ திருணம் சரந்தி. அப்போ அது ரொம்ப பசிச்சா கூட என்ன பண்ணாது, புல்ல வந்து கண்டிப்பா மேயாது. மேயாதுன்னா it will not eat, it will not graze on the grass. Okay, ஏவம் குலீனாஹா. ஓகே, அப்போ व्यसनाभि பூதா, व्यसनाभि பூதாஹா குலீனாஹா. ஓகே, அப்போ வியசனம்னா என்னது? கஷ்டம். அபிபூதா, அபிபூதானா நம்ம பூதா, ஹேப்பன்ஸ். அபிபூதானா கம்ஸ் டு அஸ். அப்போ கம்ஸ் டு யாரு? குலீனாஹா. குலீனாஹானா யாரு? உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம், குலீனாஹா. ஓகே, லீனா குலீனாஹா அப்படிங்கும் போது people who are in the upper strata of society. அவ என்ன பண்ணுவாளாம்? those who are regarded as sajjanaha also we can say. ஓகே, அவ என்ன பண்ணுவாளாம்? கஷ்டம் வந்த காலத்திலும் கூட. ஓகே, சோ இங்க என்ன? வியசனாபி பூத்தாகா. எப்படி சிங்கம் பசிச்சாலும் புல்ல மேயாது, மிருக மாம்சம் கிடைக்கலைன்னா புல்ல மேயாதோ, அதே மாதிரி மேன் மக்கள் அப்படின்னு சஜ்ஜனாகான்னு எடுத்துக்கலாம். இங்க சஜ்ஜனாகா என்ன பண்ணுவாலாம்? கஷ்ட காலே அப்பி. ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. கஷ்ட காலே அப்பி நீச்ச ந நீச்ச கர்மாணி சமாச்சரந்தி. ஓகே, சோ நீச்ச காரியங்கள் செய்வதில்லை. ஒரு கீழ்த்தரமான வேலைகள், கெட்ட செயல்கள் எதுவுமே செய்யறது இல்லை. They don't do that even if they are in trouble. இதுதான் இந்த சுபாஷிதம். இஸ் a very easy சுபாஷிதம். எப்பொழுதுமே இந்த சுபாஷிதம், if it comes in the exam, always write it, because to write the meaning also it's very easy. Okay, simhaha yadi vane bubukshita api mrigamamsam bhakshinaha simhaha trinam na charanti evam sajjanaha kashtakale api neecha karmani na kuruvanti. Okay, it's very easy. ஒரு 2 லைன்ல எழுதிடலாம். ஸோ அது மாதிரி நல்ல கெட்ட காலத்திலையும் அவங்க வந்து கெட்ட செயல்கள் பண்ண மாட்டா. யாரு? சஜ்ஜனாகா. ஓகே, ஓகே, தென் பத சங்கிரஹா. क्षिपति, क्षिप्यते, शेप्स्यति, that is the future tense. शेप्तव्यम, शेपणीयम, क्षिप्तः, क्षिप्ता, क्षिप्तम, इक्ता, then tavatu, क्षिप्तवान, क्षिप्तवती, then shatru, क्षिपन, क्षिपन्ति, क्षिपति. Okay, then क्षिप्त्वा, निक्षिप्य, त्वान left, sheptum is tumun. Then khan is to dig. Okay, khanati அப்படின்னு. khanati, kanyate, kayate, 2 forms are there. kanishyati, kanitavyam, kananiyam, kataha. See, இவ்வளவு மாறுறது பாருங்க இங்க. kataha, kata, katam, so katavan, katavati, kanan, kananti, shatru, kanitva, katva, 2 forms for tva. Utkaya is for yab, kanitum is tumun. Then kel is to play. Kelati, kelyate, kelishyati, kelitavyam, kelaniyam, kelitaha, kelita, kelitam, kelitavan, kelitavati, kelan, kelanti, kelitva, prakelya, kelitum. Then
Gad. Gad again is to say gadati, gadyati, gadishyati, gaditavyam, gadaniyam, gaditaha, gadita, gaditam, gaditavan, gaditavati, gadan, gadanti, gaditva, nigadya. Okay, nigadya, gaditum, garj. Garj is to the simham or children. Garjital. Garjati, garjyate, garjishyati, garjitavyam, garjaniyam, garjitaha, garjita, garjitam, garjitavan, garjitavati, garjan, garjanti, garjitva, sangarjya. Okay, that is the lyap. Sangarjya, garjitum, tum. Okay, so we'll go to the Kavya Katha later on. First, we will go to the Anvaya Krama. The Anvaya Krama of this lesson also is a very easy one. நீங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். I always feel that the 10th lesson is pretty easy. Okay. Pravishyatu maharanyam Ramo Rajiva Lochanaha Viradham Rakshasam Hatva Sharabhangam Dadarshaha Sutikshanam Chapyagastyam Cha Agatsya Bhrataram Tatha. Okay. So Padavibhagam நீங்களே எழுதுங்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டா. ஸோ எப்படி எழுதும்? பிரவிஷ்ய து மகாரண்யம் ராமஹ ராஜீவ லோச்சனஹ விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷ ஹ சுதீக்ஷணம் ச அபி அகஸ்தியம். இங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ச அபி அகஸ்தியம். ச அகஸ்திய பிராத்தரம். That is one word. Okay. Tatha. So then இதுல வந்து ச அபி அகஸ்தியம் இந்த மூணும் தான் சேர்த்து இருக்கு. சாப்பியகஸ்தியம் அப்படின்னு. மிச்சதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் நான் திரும்பவும் I repeat, I have told you, I hope you all follow that also. ஃபாலோ பண்றேன். ஆனாலும் இன்னும் ஒரு தடவை சொல்றேன். Since it is the last lesson, we are doing Anvaya Krama. பதவி பாக எழுதும் பொழுது அனுஸ்வாரம் எல்லாம் மக்காராவா தான் எழுதணும். ஓகே. ஸோ இந்த அகஸ்தியம் அப்படிங்கிறத பாருங்க, அவ இம்மு போட்டுதான் மக்காரா போட்டுதான் எழுதியிருக்கா. ஸோ நம்ம எல்லாத்தையும் மக்காரம் போட்டுதான் எழுதணும். ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம கிரியாபதம் எது அப்படின்னு பார்க்கணும். கிரியாபதம் ததர்ஷ. ஓகே. ததர்ஷ அப்படிங்கிறது திருஷ் தாத்து ஒரு லிட் லகார். ததர்ஷ. ததர்ஷ. அப்போ வந்து என்னன்னா பிரவிஷ்யத்து மகாரண்யம் ராமஹ ராஜீவலோச்சன விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷ ஹ சுதீக்ஷணம் ச அபி அகஸ்தியம் ச அகஸ்திய பிராத்தரம் ததா. இப்ப என்ன இருக்குது? பிரவிஷ்யத்து மகாரண்யம். போன இதுலயே நம்ம பார்த்தோம். பரதனை வந்து அவர் அனுப்பிட்டு அவர் வந்து அரண்யத்துக்குள்ள புகுந்துட்டார். ஸோ பிரவிஷ்யன ஹேவிங் என்டர்டு. இதுவும் வந்து உங்களுக்கு பிரவிஷ்ய வந்து என்ன வரும்? லெப். ஓகே. ஸோ இட் இஸ் நாட் த இது மெயின் தாத்து. இட் இஸ் நாட் த மெயின் தாத்து, பட் திஸ் ஆல்சோ வி ஹேவ் டு கீப் இட். அதே மாதிரி ஹத்வா. ஹத்வாவும் துவா. ஓகே. தட் இஸ் ஹன் தாத்து. ஓகே. ஹன் தாத்துவோட இக்த்வா. ஓகே. அப்போ இது வந்து முக்கிய தாத்து வந்து ததர்ஷ மெயின் கிரியா. இங்க வந்து இது இன்னும் ரெண்டு கிரியா வர இருக்கு. நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்காக தான். அதனாலதான் அந்த மாதிரி கிரியா இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து கிரியாபதம் வந்து ததர்ஷ. இப்ப வந்து ததர்ஷனா என்னது? சி he saw. அதுதான் சொல்லணும். ஏன்னா லிட்ல கார்லயே he saw past. இப்ப யாரெல்லாம் பார்த்தார்? அப்ப யாரெல்லாம் பார்த்தார்? விராதம் கான் ததர்ஷ. ஏன்னா நிறைய பேர் இருக்கா. விராதம் புனக புனக நம்ம எழுதிக்கலாம். புனக நீங்க வந்து கம் ததர்ஷ அப்படின்னு போட்டானா
வந்து ஒரு தடவை தான் எழுத முடியும். அதனால இது வந்து கான் போட்டானா நிறைய பேர் எழுதிடலாம். விராதம், சாரி, நாட் விராதம், இட் இஸ் விராதம் வந்து ஹத்வா. பார்த்தது வந்து ஷரபங்கம், சுதீக்ஷணம், அப்புறம் வந்து அகஸ்தியம், அகஸ்திய பிராத்தரம் ச. ஓகே, he saw 4 people. ஓகே, இப்போ வந்து நம்ம எதனால முதல்ல வந்து கஹன்னு போடல அப்படின்னு சொன்னானா, போட்டுக்கலாம், வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். கஹ ததர்ஷ ராமஹ ததர்ஷ. கீதிருஷஹ ராமஹ ராஜீவ லோச்சனஹ ராமஹ. ஓகே ஓகே. கான் ததர்ஷ சுதீக்ஷணம், ஷரபங்கம், சுதீக்ஷணம், அகஸ்தியம், அகஸ்திய பிராத்தரம் ச. ஓகே, இது வந்து நம்ம பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி அப்படின்னு வச்சோம். இப்போ வந்து எப்ப பார்த்த கதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓகே இதுவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஹத்வா வந்திருக்கு, ஹத்வா வந்ததுனால கிம் கிருத்வா ததர்ஷ விராதம் ராட்சசம் ஹத்வா ததர்ஷ. ஓகே, இந்த மூணுக்கும் இது வந்துருக்கு. அப்புறம் வந்து இப்ப வந்து இப்போ எங்க இப்போ பிரவிஷ்ய, இப்ப இந்த பிரவிஷ்யாக்கும் நம்ம வந்து கஹ பிரவிஷ்யா தான் எடுத்துக்க முடியும். ஓகே, பிகாஸ் யாரு வந்து என்டர் பண்ணினா அப்போ கஹ பிரவிஷ்ய அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ கஹ பிரவிஷ்ய ராமஹ பிரவிஷ்ய. ஓகே, அப்போ கம் பிரவிஷ்ய இல்லைன்னா கிம் பிரவிஷ்ய, ஏன்னா அரண்யம் இல்லையா, கிம் பிரவிஷ்ய மகாரண்யம் பிரவிஷ்ய. சோ இதுல எல்லாமே வந்து ராமரை தான் சொல்லுறது. ஓகே, இப்ப இதுல வந்து ராமருக்கு அட்ஜெக்டிவ் ராஜீவ லோச்சன, பிரவிஷ்யக்கு having entered. கிம் பிரவிஷ்ய மகாரண்யம் பிரவிஷ்ய. ஓகே, பிரவிஷ்ய இஸ் ல்யப். ஓகே, கிம் பிரவிஷ்ய அப்படின்னா மகாரண்யம் பிரவிஷ்ய. இது கூட நம்ம முதல்ல சொல்லிக்கலாம். கஹ மகாரண்யம் பிரவிஷ்ய ராமஹ மகாரண்யம் பிரவிஷ்ய, அதுவும் சொல்லிக்கலாம். கீதிருஷஹ ராமஹ ராஜீவலோச்சனஹ ராமஹ. கிரியாபதம் ததர்ஷ. அப்ப இந்த ததர்ஷக்கு கஹ ததர்ஷ ராமஹ ததர்ஷ. கிம் கிருத்வா ததர்ஷ விராதம் ராட்சசம் ஹத்வா ததர்ஷ. கான் ததர்ஷ ஷரபங்கம் சுதீக்ஷணம் அகஸ்தியம் அகஸ்திய பிராத்தரம் ச. ஓகே, இப்ப இந்த ஹ ச ததா இதெல்லாம் வந்து அவ்யயம். து the her இதெல்லாம் வந்து her is only to add to the meter. I have already told you that. So இதோடு அன்பயம் எப்படி வரும், எப்படி வருது, உங்க புக்லயே கொடுத்திருக்கா. ராஜீவ லோச்சனஹ ராமஹ மகாரண்யம் பிரவிஷ்ய ராட்சசம் விராதம் தத்வா ஷரபங்கம் சுதீக்ஷணம் அகஸ்தியம் அகஸ்திய பிராத்தரம் ச ததர்ஷ. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கரெக்டா வந்து பார்த்துக்கணும். ராமர் வந்து உள்ள வந்தார் பிரவிஷ்ய, ராட்சசத்தை ஹத்வா, இவா எல்லாரையும் பார்த்தார். அதுதான் பிரதிபதார்த்தம். பிரதிபதார்த்தம் இல்லை, அதான் தாத்பரியம். பிரதிபதார்த்தம் நான் திரும்பவும் சொல்றேன், யூ வாண்ட் டு ரைட் யூ ரைட், பட் சி வெதர் யூ ஹேவ் த டைம். ஓகே, நான் பிரதிபதார்த்தம் அவ வந்து பரீட்சையால கேட்கறது கிடையாது, பார்த்துக்கோங்க. If you are smart, you know that you can write. There's nothing wrong. But 2 மார்க் தான் கொடுப்பா, 2 மார்க் இல்லாட்டா 3 மார்க். மெயினா அவ பார்க்கறது அன்வய ரச்சனா, அன்வய தாத்பரியம், இந்த 3 தான் மெயினா பார்ப்பா. ஓகே, ஸோ தட் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். நான் கிரியாபதத்தை நீங்க எடுக்க தெரியறதா, அதை தான் பார்ப்பா. ஓகே, ஸோ அடுத்தது அகஸ்திய வச்சனா செய்வ ஜகாஹைந்திரம்
ஷராசனம் கட்கம் ச பரமப்ரீத்தஸ்தூணி சாக்ஷய சாயகௌ. ஓகே, இதுல பதவிபாக அகஸ்திய வச்சனாத் ச ஏவ. ஓகே, வச்சனாத் செய்வங்கிறது வச்சனாத் பஞ்சமி வருது, ச ஏவ ஜகா ஜகாஹைந்திரம். சோ ஜகாஹ ஐந்திரம் ஷராசனம் கட்கம் ச பரம பிரீத்தஸ்தூணி. சோ நமக்கே தெரியும் பரம பிரீத்தக தூணி ச. ஓகே, சாக்ஷயன ச அக்ஷய சாயகௌ. ஓகே, சோ இதோட பதவி பாகம் வந்து உங்களோட புக்லயே கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் நோ பரவாயில்ல, தட்ஸ் நைஸ். ஓகே, ஸோ இங்க வந்து கிரியா இஸ் ஜகாஹ. ஓகே, ஜகாஹ ஜகாஹனா இட் இஸ் த மீனிங் ஆஃப் கிருண்ணாதி மாதிரி. ஓகே, கிரஹ கிருண்ணாதி. அதோட மேடம் மேடம் என்னம்மா ஜகாஹவா ஜக்ராஹவா? ஜக்ராஹ. ஓ சரி, ஜக்ராஹ ஜக்ராஹ ஜக்ராஹனா அந்த கிருண்ணாதி வரும் இல்லையா, அந்த அதுதான் ஜக்ராஹ. ஸோ கிருண்ணாதி அந்த அந்த இதோடு, பட் இட் இஸ் இன் த லிட் லக்கார். ஓகே, ஏன்னா வந்து கிருஹ்ணாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிருண்ணாதி. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவா. நம்ம சவுத் இந்தியாவில வந்து நம்ம வந்து கிருண்ணாதி அப்படின்னு சொல்றோம். ஒரு டீச்சர்ஸ்குள்ளேயே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஒரு டீச்சர் கிருண்ணாதி சொல்லுவா, ஒரு டீச்சர் கிரகணாத்தின்னு சொல்லுவா. கிரகணம் அப்படின்பா, கிரகணம்னா பிடிக்கிறது, அதனால கிரகணாத்தி தான் வரணும்பா. ஒரு டீச்சர் இல்ல ஹ இஸ் ஃபார் நார்த் இந்தியன்ஸ், நாட் ஃபார் அஸ் சவுத் இந்தியன்ஸ், we will say only கிருண்ணாத்தின்பா. So that's pronunciation is, we can say either Grinhati or Grihnati. Okay, both are correct only. Okay, so Jagraha. So Jagraha is the Kriya Padam. So Jagraha means Grihnati chonne, that is the lit lakar of Grah Dhatu. இப்போ வந்து அவ என்ன பண்றா, இப்போ நம்ம என்ன பண்றோம் அன்வயத்துல பார்க்கும் பொழுது, இப்போ வந்து அகஸ்திய வச்சனாத். ஸோ இப்போ கிரியாபதம் என்னது, ஜக்ராஹ. இப்போ வந்து கஹ ஜக்ராஹ, யாரு ஜக்ராஹ. ஸோ யாரு வந்து அதை இது பண்ணிண்டா, கிருண்ணாதி யாரு வாங்கிண்டா, ராம. ராமான்னு இங்க கொடுக்கல, பரம பிரீத்தக. ஓகே, பரம பிரீத்தக அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வந்து நம்ம ராமகன்னு போடணும். ஓகே, கஹ ஜக்ராஹ பரம பிரீத்தக அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல ராமக. அப்போ அப்புறம் வந்து அவர் என்னெல்லாம் வந்து வாங்கிட்டார், கான் ஜக்ராஹ என்னெல்லாம் வாங்கிட்டார் இதுல. அப்போ வந்து என்னெல்லாம் வாங்கிட்டார், ஏந்திரம். சோ இந்திரனுடைய ஷராசனம், இந்திரனோட வில்லு. ஓகே, இந்திரஸ்ய தனுகு, இந்திரஸ்ய தனுகு, அதான் ஐந்திர ஷரசாசனம், ஷராசனம், சாரி ஷராசனம், ஐந்திரம் ஷராசனம். சோ இந்திரனோட வில்லு. கட்கம், கட்கம்னா we all know that is a wall. ஓகே, அப்புறம் தூணி, தூணினா என்னது, இந்த அம்பரா துணி, வேர் த குவிவர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, வேர் ஆல் த ஆரோஸ் ஆர் stacked up. ஓகே, அப்போ வந்து அது மாதிரி is stacked up and he is keeping that. ஸோ அது எப்படி வாங்கிட்டார் அவர் வந்து, வாங்கிட்டு அப்போ இந்த கிரியாபதத்துல ஜக்ராக, அப்போ கஹ ஜக்ராக பரம பிரீத்தக ராமக. அப்புறம் கான் எதெல்லாம் வாங்கிட்டார், ஐந்திரம் ஷராசனம், கட்கம், அக்ஷய சாயகௌ, தூணி. ஓகே, அப்போ அக்ஷய சாயகௌனா என்ன, அக்ஷயம்னா நெவர் யஹ ந க்ஷயதி, அது அக்ஷயம். ஓகே, which does not
perish at all. Yeah, அக்ஷய பாத்திரம்னா அந்த ரைஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ந க்ஷயதி, அதனாலதான் அக்ஷரம்னு பேர். there is nothing that can perish this alphabets. அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல நம்ம அக்ஷரம் அப்படின்னு. அப்போ எந்த விதமான the alphabets cannot perish at all. எப்பொழுதுமே அது போக முடியாத, தொலைய முடியாத அந்த மாதிரி, which cannot be destroyed அப்படிதான் சொல்றோம். the letters that cannot be destroyed, they are called as அக்ஷரம். அதனாலதான் இது அக்ஷய சாயகோ. அப்போ அந்த அக்ஷய சாயகோன்னா என்னது, அந்த இது அம்பு, அந்த அம்புரா துணியில எப்படி இருக்குமா, அந்த அம்பு வந்து குறையவே குறையாதான், எடுக்க எடுக்க அந்த அம்பு வந்துட்டே இருக்கும். ஓகே, சோ அகஸ்திய வச்சனாத். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ நம்ம இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் கிரியாபதம் வந்து ஜக்ராக அப்படின்னு சொல்லிட்டோம். கஹ ஜக்ராக பரம பிரீத்தக. அப்போ ஆவரணே ராமக லிக்கத்து. ஓகே, அப்போ வந்து ஆவரணையில தான் ராமக எழுதணும். பிகாஸ் இட் இஸ் நாட் கிவன் டைரக்ட்லி ராமகன்னு இங்க கொடுக்கல. நம்ம தான் பரம பிரீத்தக ராமக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ எந்த இதுல சொல்றோம், கஸ்மாத் வச்சனாத். ஏன்னா இது அகஸ்திய வச்சனாத் இல்லையா, இது அகஸ்திய வச்சனாத் முதலே வருது, அகஸ்திய வச்சனாத். அப்ப நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கணும், பஞ்சமியில கேட்கணும். கஸ்மாத் வச்சனாத் ஜக்ராக அகஸ்திய வச்சனாத் ஜக்ராக. ஓகே, அப்ப கான் ஜக்ராக. அப்ப என்னெல்லாம் வந்து இந்திரம் ஷராசனம், அப்புறம் வந்து actually இந்திரம் ஷராசனம், it is given in bracket here, but it is one word. இந்திரனுடைய தனுசு தான் அது. ஓகே, இந்திரம் ஷராசனம், கட்கம், அக்ஷய சாயகோ, தூணி, இதெல்லாம் தான் இவர். அப்புறம் வந்து வேற என்னது, கட்கம் ஆல்சோ we have written. ஓகே, இது எல்லாமே எடுத்துட்டாச்சு. அப்ப கஸ்மாத் வச்சனாத்னா அகஸ்திய வச்சனாத். இதுலயே இதையும் ஆட் பண்ணிடணும். அக்ஷய சாயகோ, தூணி, ச ஜக்ராக. ஓகே, அப்போ இப்ப வந்து அன்பயம் எப்படி வரும், பரம பிரீத்தக அகஸ்திய வச்சனாத் ஐந்திரம் ஷராசனம் கட்கம் அக்ஷய சாயகோ தூணி ச ஜக்ராக. ஓகே, இப்ப தூணி அப்படிங்கிறத அது வந்து அவ வந்து இது சொல்ற, இரண்டு தூணிங்கிற அம்பரா தூணி, அது வந்து இரண்டு அப்படின்னு சொல்ற. ஸோ தூணி, அது அப்போ தட் மீன்ஸ் தட் வேர்ட் வில் பி தூணி. ஓகே, தூணி அப்படிங்கிற வேர்டு தான், தூணிங்கிறது த்விவச்சனம், அதனாலதான் தூணி அப்படின்னு இருக்கு. ஸோ when he has got two quivers, அக்ஷயமாகாத ஒரு அம்பு, இது அம்புகள், in that it will be fitted, then a sword, and then இந்திரனோட தனுஷ், and with that he is going. ஓகே, இதோட இந்த சம்ஷேப ராமாயணத்துல நம்மளுக்கு கொடுத்திருந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிருது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் அன்வய ரச்சனா. அப்போ வந்து கடைசியில வந்து ஆமா, ஏதத் ஆக்கியானம் ஆயுஷ்யம் பட்டன் ராமாயணம் நரக சபுத்திர பௌத்திரஹ சகணஹ பிரேத்திய ஸ்வர்கே மஹீயதே. ஓகே, அப்போ வந்து இது ஜஸ்ட் நம்ம எல்லா ஸ்லோகமும் படிச்சு முடிச்சோடனே ஒரு பலஸ்துதி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது கொடுத்துருக்கா. பட் திஸ் இஸ் நாட் தேர் இன் யுவர் ஃபார் யுவர் எக்ஸாம். ஜஸ்ட் இந்த ராமாயணம், இந்த ஆக்கியானம்னா இந்த கதை, விஷயம் பட்டன் ராமாயணம் நரக. இதை வந்து நம்ம படிக்க, ராமாயணத்தை படிப்பவர் அந்த புத்திர பௌத்திர பந்துக்களுடன் சகணக பிரேத்திய ஆனந்தமாக ஸ்வர்கே மகியத்தே. ஓகே, இது விட்டு போன பிறகும் சொர்க்கத்துல கௌரவிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு this is okay. So nothing special in this. So I hope you have no doubt in the Anvaya Krama today, because it's a pretty easy one. So next we go to the
காவிய கதா இல்லைன்னா இது கூட முடிச்சுடலாம். பிரபலமான 11 மற்றும் 12 சங்கிராக விஷயாக. இது வந்து நம்ம ஏகாதச 248 in my book. I don't know in your book what page it is. Okay, ஏகாதச ருத்ராக மகாதேவः. அப்போ மகாதேவः சிவः ருத்ரः. 1 minute, I'll just drink water. Yeah. So Mahadeva 11 Rudras அப்படின்னு சொல்லுவாரு. அது பேர் தான் சிவனோடது பேரு. So these all will be asked for your master following. கண்டிப்பா வரும் இதெல்லாம். So எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மகாதேவः சிவः ருத்ரः சங்கரः நீலலோகிதः ஈசானः விஜயः பீமः தேவதேவः பவோத்பவः ஆதித்யः. ஏகாதச ருத்ராः. ஓகே, அடுத்தது துவாதச ஆதித்யாः. So these are all sons names. மித்ரः ரவிः சூரியः பானுः ககः ஸ்புஷா ஹிரண்யகர்பः மரீச்சிः ஆதித்யः சவிதா அர்க்கः பாஸ்கரः. Then துவாதச ராசயः, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேஷः விருஷபः மிதுனः கர்க்கடः சிம்மः கன்யா துலா விருச்சிகः தனுः மகரः கும்பः மீனः. Then द्वादश मासाः चैत्रः वैशाखः ज्येष्ठः आषाढः श्रावणः भाद्रपदः आश्वयुजः कार्तिकः मार्गशीर्षः पुष्यः माघः फाल्गुनः. This is the North Indian way of looking at it. They count from the Paurnami and the Madhu. All over the way of marking is different. அடுத்தது நவகிரக. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இதை சொல்லுவோம். நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. So we pray to all the 9 நவகிரகங்களை ப்ரே பண்ணிடுறோம். ஓகே, so this is about that சங்கிராக விஷயாக. Then we go to the கதா. Yeah, போன கிளாஸ்ல யாருமா படிக்கவே இல்லை சொல்லுங்க, பிகாஸ் ஐ டோன்ட் நோ. ஜெயஸ்ரீ படிக்கல மேடம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ யாரு போகணுமா? ஐ திங்க் ஆஃப்டர் ஜெயஸ்ரீ ஐ திங்க் பார்வதி ஹரிஹரன் did not come to the last class. ஹரியோம் மாதா, நான் படிக்கிறேன். அதான் ஜெயஸ்ரீ படிக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்க படிங்க. ஓகே, இன்னும் யாரு கிளாஸ்க்கு வரலையோ, சாரதா மேடம் நீங்களும் கொஞ்ச நாளா வரவே இல்லை, நீங்க படிங்க அடுத்தது. ஓகே ஓகே மேடம். படிக்காதவா படிங்க. ஓகே ஓகே மேடம், படிங்கம்மா. ஜெயஸ்ரீ மேடம் ஸ்டார்ட். ஓகே மேடம். காவிய கதா. ரகுவம்சஸ்ய அவனதிஹி அமாத்யாः அதிதி மகாராஜஸ்ய பட்டாபிஷேகம் कृतवन्तः. அதிதிः उदारपुरुषः. सः पट्टाभिषेकसमये कारागृहे स्थितानां जनानां विमोचनं कृतवान्. पञ्चारे स्थितानां शुकानाम् अपि विमोचनं कृतवान्. तस्य ओके ओके. अतिथि महाराजस्य
அமாத்யாக இதெல்லாம் நம்ம லாஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம். அதிதி அப்படின்னு மகாராஜா இவரோட குஷன் குமுதுவதி அவளோட கதை பார்த்தோம். When Kushan died fighting in the Swargam with Devas, he was killed. He was also killed. Apram Kumudvati, she என்ன பண்ணிட்டா தன்னை ஆத்ம தியாகம் பண்ணிட்டா. So Amatyaha, the ministers, Atiti Maharajawa, our Maharaja ஆக்கிட்டு பட்டாபிஷேகம் கிருத்தவந்தः is bahuvachanam தெரியும். அதிதிஹி உதார புருஷः. So he was very broad minded. Saha pattabhisheka samaye karagrihe sthitanam jananam vimochanam kritavan. Okay, so he liberated all the people. Karagriham, the prison, யாரெல்லாம் காராகிரகத்துல இருந்தாங்களோ அவங்களெல்லாம் லிபரேட் பண்ணினா. பஞ்சரே ஸ்திதானாம் சுகானாம் அப்படி விமோச்சனம் கிருத்தவான். ஸோ அவன் அந்த ஈவன் கூண்டுல இருந்த கிளிகளை கூட அவன் வந்து லிபரேட் பண்ணினான். ஸோ தட் இஸ் அபவுட் ஹிம். யா, பார்வதி ஹரிஹரன் மேடம் படிங்க. ஹரி ஓம் மாதா. தஸ்ய பரிஜனேஷு பிரஷாசு சச்சிவேஷு ச அதீவ ஆதரஹ விவாதேஷு ஸ்வயம் ஏவ தர்மாசனே உபவிஷதி ஸ்ம உச்சிதம் நியாய நிர்ணயம் பிரகடயதி ஸ்ம அனுருத்தம் து ஸ்வப்னே அபி ந உக்தவான் யோக்யே ஏவ தானம் கிருத்தவான். ஓகே, சோ இந்த ஷூ சு ஷூ இதெல்லாம் என்ன விபக்தி, என்ன வச்சனம்? பார்வதி மேடம். பார்வதி மேடம், are you there? Yeah, I'm there. நான் மியூட் பண்ணிட்டேன், சாரி மாதா. இது எல்லாமே வந்து சப்தமி விபக்தி பகுவச்சன ரூபத்துல இருக்கு மேடம். ஓகே ஓகே ஓகே. பரிஜனேஷு பிரஜாஷு சச்சிவேஷு எல்லாமே. பிரஜாசு அது வந்து ஸ்ரீலிங்க பதம். சச்சிவேஷு. உபவிஷதி ஸ்ம வந்து பூத்தகால ரூபம். நம்ம வந்து ஸ்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே 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 மை கேன் மீட் யுவர்செல்ஃப். தஸ்ய அவருடைய பரிஜனேஷு ரிலேட்டிவ்ஸ், பிரஜாசு பிரஜைகள், சச்சிவேஷுனா people in the ministry, ativa adaraha, so he gave good respect. Okay, vivadeshu swayam eva dharmasane upavishati sma, dharmasanatla avanda ukandirukkan. Uchitam nyaya nirnayam prakatayati sma, he also brought forward nyayam, the nyayama da nirnayam, judgment was all very nyayama irundhathu. Anrutamna false. ஓகே, நம்ம இன்ஃபன்ட் ரீடர்ல கடைசி லெசன்ல சத்தியம் நான்ருத்தம்னு வந்திருக்கும். இல்ல சங்கராபுரம் படிச்சவா எல்லாருக்கும் தெரியும். சத்தியம் நான்ருத்தம். அன்ருத்தம்னா ஃபால்ஸ்ஹுட். ஓகே, அன்ருத்தம் பொய் வந்து டு, பட் பொய் வந்து ஸ்வப்னேபின உக்தவானம், பொய் வந்து சொப்பனத்துல கூட சொல்ல மாட்டான். யோகியேவ தானம் கிருத்தவான், யாருக்கு தேவையோ அவளுக்கு தான் தானம் கொடுத்தான். ஸோ he was a very good ruler. இதுல என்ன தெரியுது? ஓகே, சாரதா மேடம் படிங்கோ. நமஸ்காரம் ஜி. சௌரிய ரகிதா நீதிஹி பிரயோஜனாய ந பவதி. நீதி ரகிதம் சௌரியம் பசுச்சேஷ்டாவத் பவதி. அத்தः அதிதி சக்ரேஸ்வரः நீதி சௌரியம் ச யதோச்சிதம் அனுசுதவான். சக பிரதிதினம் மந்திரிபிः சக மந்திராலோச்சனம்
मन्त्रालोचनं करोति स्म. Okay, okay, can you just say? Rahita அப்படின்னா என்னது? ரஹிதானா வித்தவுட். ஓகே, சௌரிய ரஹிதா. சௌரிய ரஹிதா நீதிஹி பிரயோஜனாய ந பவதி. சௌரிய ரஹிதா, சௌரியம்னா வேலர். ஓகே, அண்ட் நீதி ரஹிதா சௌரியம் பசு சேஷ்டாவத் பவதி. சோ என்ன இருக்கணும்? நீதி அண்ட் சௌரியம். சௌரியம் இஸ் த வேலர், the bravery, valor. ஒரு கிங் வந்து எப்படி இருக்கணும்? he should have two eyes அவளுக்கு. நீதி ஒரு பக்கம், bravery ஒரு பக்கம். இந்த ரெண்டுமே வந்து இருக்கணும். இப்ப வேலர் இல்லாம வெறும் நீதி மட்டும் இருந்தானா யூஸ் கிடையாது. அதே மாதிரி நீதி இல்லாம bravery மட்டும் இருந்ததுன்னா that is பசு சேஷ்டாவத் பவதி. பசு சேஷ்டாவத்னா என்ன? மிருகங்கள் மாதிரி. that is you don't have the நீதி in you. இல்லையா? யூ ஒன்லி பிரேவ். இப்போ சிங்கம் வந்து பிரேவா இருக்கு. டஸ் இட் ஹேவ் எனி நீதி? நான் இதை அடிக்க கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு? நோ. ஸோ இட் வில் பி லைக் அனிமல்ஸ். அப்போ அது மாதிரி இருந்தது. அத்தக ஸோ வாட் ஹேப்பன்? அதிதி சக்ரேஸ்வரக நீத்திம் சௌரியம் ச யதோசிதம் அனுசிருத்தவான். ஸோ ஈக்குவலி ஹி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் போத். நீதியும் இருக்கணும், வேலரும் இருக்கணும். அது ரெண்டையும் சக்ரேஸ்வரக, அவருக்கு சக்கரம், அதாவது அதிதி சக்ரேஸ்வரக, அதான் நம்ம சொல்றோங்க சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவர் வந்து நீதியும் சௌரியத்தையும் ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணினார். அதான் அனுஷ்ருத்தவான். சக பிரதிதினம் மந்திரிபிகி சக மந்திராலோச்சனம் கரோதி ஸ்ம. ஸோ டெய்லி மந்திரிகளோட ஆலோசனை செய்வார். ஓகே, அது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். சீதாலட்சுமி மேடம் படிங்கோ. சீதாலட்சுமி மேடம். ஓகே, பாலா மேடம் படிங்கோ. ஹரி ஓம் மாதா. ஹரி ஓம். ஹரி ஓம். ஓகே, நீங்க அடுத்து படிங்கோ. சீதாலட்சுமி மேடம் அடுத்து படிங்க. பாலா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ததாபி மந்த்ராலோச்சனம் குப்தம் பவதி ஸ்ம. ஏவம் சாம தான பேத தண்டைஹ அதிதி சக்ரேஸ்வரஹ ராஜ்யம் பரிபாலித்தவான். ஸ்வர்கஸ்ய தேவேந்திரஹ இவ பூலோகஸ்ய சக்ரேஸ்வரஹ அபவத். ஓகே. சோ ததாபி, அப்போ டெய்லி மந்திராலோச்சனம் யாரோட பண்ணுவோம்? மந்திரிகளோட. மந்திரிபிஹி. ஓகே, திருத்தியா விபக்தி बहुवचनम. तथापि मंत्रालोचनम गुप्तम भवति स्म. It used to be secretive. एवं साम दान भेद दंडैहि, because of 4 are there. It is in which vibhakti, Bala madam? ஹரி ஓம் மாதா. அந்த இது வசாமதான பேத தண்டைஹியா, அது வந்து திருத்தியா விபக்தி மேடம். திருத்தியா விபக்தி. வச்சனமும் சேர்த்து சொல்லணும். வச்சனம் வந்து பகுவச்சனம். சாம பேத தான். ஓகே, சாம தான பேத தண்டைஹி. I don't need to say the meaning. Every one of us know. ஓகே, முதல்ல எல்லாமே சொல்லுவோம். அதெல்லாம் tell him what is the difference. எதுவுமே இல்லைன்னா அடிதான் கடைசியில. தண்டைஹி. அதிதி சக்ரேஸ்வரஹ ராஜ்யம் பரிபாலித்தவான். ஓகே, he ruled it like that. ஸ்வர்கஸ்ய தேவேந்திரஹ இவ. So like the Devendra of Surgam, Bhulokasya Chakreshwara Abhavat. So he was like a ruler. பூலோகத்துல தேவேந்திரன் எப்படி சொர்க்கத்துல ஆண்டுன்னு இருந்தானோ அது மாதிரி அதிதி ஆல்சோ வாஸ் ரூலிங் பூலோகத்துல. ஓகே, சீதாலட்சுமி மேடம் படிங்கம்மா. ரகுவம்சஸ்ய நிருபாஹ शैशवे विद्याम् अधीतवन्तः यौवने सुखम् अनुभूतवन्तः वृद्धावस्थायां वानप्रस्थाश्रमं स्वीकृतवन्तः केचित्
केचित् नृपाः योगेन शरीरपरित्यागमपि कृतवन्तः। इत्थं रघुवंशस्य नृपाः राज्यं प्रजाः च योग्येन मार्गेण परिपालितवन्तः. Okay. ரகுவம்சஸ் இப்ப they are saying commonly ரகுவம்சஸ் கிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கா? இப்ப நம்மளே படிச்சுட்டே வந்தோம். இப்ப நம்மளுக்கு இந்த ரகுவம்சத்தோடு தான் நம்ம வந்து படிச்சுட்டு வரோம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெசன் ஆன்வர்ட்ஸ். காவிய கத்தால இருந்து இப்போ 10th காவிய கத்தா வரைக்கும் வந்துட்டோம். ஸோ வி ஹாவ் பீன் ரீடிங் கன்சிஸ்டன்ட் அவளோட கன்சிஸ்டன்சியை பத்தி, ஹவு தேவர் பிஹேவிங் இல்லையா, திலீப்ல இருந்து ஆரம்பிச்சு ரகு ஒவ்வொருத்தரையா நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ இப்போ அவர் வந்து ஜென்ரலா வந்து என்ன சொல்றாருன்னா, ரகுவம்சஸ்ய நிருபாஹா, ஆல் த கிங்ஸ், சைஷவேனா சைல்ட்ஹுட்ல இருந்தே, ஓகே, வித்யாம் அதீத்தவந்தக, தே ஆல் லேர்ன்ட் ஆல் த வித்யாம், வித்தைகளை கத்துனாங்க. யௌவனே சுகம் அனுபூத்தவந்தக. See, it's a common statement to all the kings of ரகுவம்சம். யங் ஏஜ்ல when they are adults சுகம் நல்லா அனுபவிச்சாங்க. விருத்தாவஸ்தாயா வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்ரீகிருத்தவந்தக. So they were equally doing பிரம்மச்சாரியாசிரமம், அப்புறம் கிரகஸ்தாசிரமம், அடுத்தது வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்ரீகிருத்தவந்தக. They all went to the ஃபாரஸ்ட். நம்ம படிச்சோம், திலீப்ப வந்து ரகுவிட்ட கொடுத்துட்டு போனார். அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு they went வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்வீகிருத்தவந்தக. கேச்சித் நிருப்பாக யோகேன ஷரீர பரித்தியாகம் அப்படி கிருத்தவந்தக. ஸோ காட்டிலே இருந்து அவங்க வந்து யோகா பெனன்ஸ், த்ரூ பெனன்ஸ் அவ தன்னுடைய லைஃப் கூட விட்டுருக்காங்க. they have sacrificed their life அப்படியே பெனன்ஸ் மூலமாவே. ஸோ சம் கேச்சித் நிருப்பாக, சம் கிங்ஸ், ஓகே, கேச்சித் ஞாபகம் வச்சுக்கணும். இத்தம் ரகுவம்சஸ்ய நிருப்பாக ராஜ்யம் பிரஜாஹ ச யோக்யேன மார்கேன பரிபாலவந்தவந்தக. So in this way ரகுவம்சஸ்ய நிருப்பாக கிங்ஸ் ராஜ்யம், அவங்களுடைய ராஜ்யத்தையும் பிரஜைகளையும் ச யோக்யேன நல்ல வழியா, நல்ல வழியில, யோக்யேனா நல்லதோட, நல்ல எண்ணங்களுடைய நல்ல வழியில, பரிபாலித்தவந்தக, பரிபாலித்தவான், பரிபாலித்தவந்தக பகுவச்சனம். Okay, because it is referring to all the kings of Raghuvamsam. Okay. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் படிங்க. படிக்கிறேன் மேடம். அதிதி சக்கரேஸ்வராத் விம்சதிதமஹ சுதர்ஷனோ நிருபஹ. சுதர்ஷன ஸ்வபுத்ரம் அக்னிவர்ணம் அபிஷிச்ய தபஹ கர்த்தும் நைமிஷாரண்யம் கதவான். அக்னிவர்ணः ரகுகுலே நிகிருஷ்ட தம் திருஷ்டும் யதா ஜனாः ஆகதாः ததா சஹ பஹிः பாதத்வயம் பிரதர்ஷிதவான். Okay ma, can mute yourself. तो अतिथि चक्रेश्वरात् विंशतितमः सुदर्शन नृपः, विंशतितमः 20th. Okay, so Aditi Maharajan from Aditi Maharajan, that is after him, 20, the 20th, okay, 20th king is Sudarshanaha. Sudarshanaha வந்து எப்படின்னா ஸ்வபுத்திரம், that is தன்னுடைய பையன் அக்னிவர்ணம். ஸோ தன்னுடைய பையன் அக்னிவர்ணனை அபிஷிச்சிய தபஹ கர்த்தும் நைமிஷாரண்யம் கதவான். Okay, so what did he do? He kept his son Agnivarna on the throne. அபிஷேகம் பண்ணிட்டு அவர் காட்டுக்கு தபம் பண்ணதுக்கு போயிட்டார். யாரு? சுதர்சன. அக்னிவர்ணக ரகுகுலே நிகிருஷ்டக நிருபக. So he was the bad one. கடைசியில நம்ம இது வரைக்கும் எல்லா நல்ல ரூலர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்.
இப்போ அக்னிவர்ணः is a very bad one in the Raghukulam. Okay. Tam drishtum yada janaha agataha tada sah bahihi padadvayam pradarshitavan. So என்ன பண்ணுவானா, யாராவது அவரை பார்க்க வந்தானா பிரதர்ஷித்தவான், பிரதர்ஷித்தவான்னா he showed. ஓகே, பிரதர்ஷித்தவான், அவன் 2 கால்களை மட்டும்தான் அவளுக்கு காமிப்பான். சதா காமா சப்தக அந்தப்புரே சர்வம் ஆயுகு யாபித்தவான். சோ அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய அந்த புறத்திலேயே வாழ்க்கை புறாவும் கழிச்சுட்டான். காமாசக ஹிஸ் என்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹிஸ் இந்த ஃபீமேலோடையே இருந்து காமாந்தகரனா இருந்துட்டு அந்த புறத்திலேயே ஃபுல் லைஃபையே கழிச்சுட்டான். தத்தக ஷயரோகேன பீடித்தக அபவத். ஸோ சாரி, I'm reading it. Okay, I want somebody else to read. Nirmala madam, read. Yes madam. எல்லாம் படிக்கிறோம், தம்லாம் படிக்கிறோம், தம் திருஷ்டும் அதுவும் படிக்கிறோம் மேடம். ஓகே மேடம். தம் திருஷ்டும் யதா ஜனாஹ ஆகதாஹ ததா சஹ வை பாதத்ருஷ்யம் பாதத்வயம் பிரதர்ஷித்தவான் சதா காமாசக்தஹ அந்தப்புரே சர்வம் ஆயுஹு யாபித்தவான் ததஹ க்ஷயரோகேன பீடிதஹ அபவத். யௌவனே ஏவ யோகாத் மிருதஹ. ஓகேம்மா, இதோட நிறுத்திக்கோங்க. தேங்க்யூ மேடம். சோ நான் இதை சொல்லிட்டேன். அந்தப்புரே சர்வம் ஆயுஹு யாபித்தவான். So he spent his whole life only in the antapuram. Tataha, then க்ஷயரோகேன பீடித்தக அபவத். சோ க்ஷயரோகம் வந்துட்டு யௌவனே ஏவ ரோகாத் மிருத்தக. சோ ரோகத்தினால மிருத்தக, he died யௌவனே, young age itself he died. Okay, ராதை படிங்கோ, ராதை மேடம் படிங்கோ. Yes madam. மரண சமயே தஸ்ய பத்னி கர்ப்பிணி ஆசீத். अतः सचिवाः गर्भस्थशिशोः एव अभिषेकं कृतवन्तः. ततः राज्ञी एव सचिवानां साहाय्येन प्रजापालनं कृतवती. Okay, so marana samaye tasya patni garbini asit. So she was pregnant when he died. Ataha sachivaha, the ministers again, garbastha sishoho eva abhishekam kritavantaha. வயிற்றுல இருக்கிற குழந்தை வச்சுட்டே வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. தத்தக ராகி ஏவ, so the ராணி, the ராகி ஏவ சச்சிவானாம் சாகாயேன, so அவர்களுடைய ministers உடைய சாகாயேன, with the help of the ministers, பிரஜாபாலனம் கிருத்தவதி. So she took care of the people, she ruled the country. So இதோட இது வந்து முடிஞ்சிடுது. அது what is that, the lesson of Kavya Katha. All the Kavya Kathas are over. Okay. So இதுல வந்து கொஞ்சம் இது மட்டும் இருக்கு. Let us read that. I think in the 9th lesson நம்ம படிக்கலன்னு நினைக்கிறேன். 9th and 10th lessonல அந்த words படிக்கணும் இல்லையா, அது மட்டும். வாகனானி, we didn't go through it. 9th and 10th Vyavaharika Shabdavali, page 212 in my book. 9th lesson, ma. Yeah. Uma madam, first one padingo. 9th one. Vrisha
वृषभ षटकः शकटः वृषभ शकटः बुलेट कार्ड द्विचक्रिका बाइसिकल कारयानं कार त्रिचक्रिका ऑटो रिक्शा लोकयानं बस सुखयानं लग्जरी बस वेगदूतयानं एक्सप्रेस बस वेगदूतयानं विमानं एयरक्राफ्ट नौका बोट मार्गः रोड उपमार्गः क्रॉस रोड राजमार्गः रॉयल पाथ घटः फेस ब्लॉक चतुष्पथः सर्कल. Okay ma, you can stop here. Rajarajeshwari madam, read the others. படிக்கிறேன் மேடம், ஒரு நிமிஷம். அஸ்வசக்கடக அத படிக்கிறேன். அஸ்வசக்கடக குதிரை வண்டி, ஸ்கூட்டர் யானம் ஸ்கூட்டர், ஜீப்பு யானம் ஜீப். அப்புறம் இந்த சைடுல வஸ்து வாகனம் மேடம், இது வாககம் தான். இல்ல, வஸ்து வாகனம் கனரக வாகனம், நகர யானம் மாநகர பேருந்து, ரயில் யானம் ரயில் வாகனம், உட்டூபக கட்டுமரம், மகாநௌகா கப்பல், உபமார்க்க குறுக்கு சாலை, முக்கிய மார்க்க பிரதான சாலை, ஸ்தானகம் நிறுத்தம் ஆர் இறுதி நிறுத்தல், சதுஷ்பக பத வட்டம், ஸ்தரக நிலை ஸ்தரக நிலை, கட்டக பிளாக் ஆர் ஃபேஸ். Thank you. Come to the next ma, come to the 10th lesson. Where it has come, I don't know. Kanchana madam can read. yes ma'am. Savyavahārika Shabdavali Sampannam Samapatram. One minute, please. Let me open it. Vahanani is in the 9th lesson, right? This is in the 10th lesson. Yeah. Vyavaharika Shabdavali Samapatram. Samapatram postcard. Pihita Patram envelope. Antardeshiya Patram Inland letter. Patralayah post office. Patra Vitarakaha postman. Duravani telephone. Jangama Duravani mobile phone. Doordarshanam television. Akashavani. Okay, you can mute yourself. Yes, ma'am. Akashavani radio. Okay. Visala Mata படிங்க. படிக்க முடியுமா இல்ல பாசிவா இருக்கேடா? படிக்க கஷ்டமா. படிக்க முடியுமா? வேண்டாம் படிக்க வேண்டாம். You don't have, you can take rest. பார்வதி ஹரிஹரன் மேடம் படிங்க. தூரதர்ஷனம்ல இருந்து. தூரதர்ஷனம். ஆகாஷவாணி படிச்சாச்சு இல்லையா? வானொலி. சங்கணகம் கணிப்பொறி, தந்திராம்சக கணிப்பொறியின் மென்பொருள் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர். யந்திராம்சக கணிப்பொறியின் வன்பொருள் ஹார்ட்வேர். துவனி முத்ரகம் ஒலிகருவி, துவனி முத்ரிகா ஒலிநாடா, சாந்திர முத்ரிகா குறுந்தகடு, தந்திரி வார்த்தா தந்தி, சங்கேதக முகவரி, சகாஷாத் அனுப்புனர் முகவரி, பிரதிவேஷராஜ்யம்
பக்கத்து மாநிலம். பிரதிவேஷி அதாவது பிரதிவேஷி ராஜ்யம். நெய்பர், பிரதிவேஷினான நெய்பர். சோ பிரதிவேஷி ராஜ்யம்னா பக்கத்து மாநிலம், நெய்பரிங் ஸ்டேட். நெய்பரிங் ஸ்டேட் பிரதிவேஷி Okay, you ராஜ்யம். can mute yourself. ஜெயஸ்ரீ மேடம் படிங்க சவிதேல இருந்து. கிருஹநாம எதுல இருந்து மேடம்? Okay. சவிதே. சவிதே பெருநர் முகவரி. வாமத்தக இடதுபுறம், தக்ஷிணத்தக வலதுபுறம், புறத்தக முன்புறம், பிருஷ்டத்தக பின்புறம். கிருஹ சங்கியா வீட்டு இலக்கம், கிருஹநாம வீட்டு பெயர், ஸ்தரக அந்தஸ்து, அட்டக மாடி, கட்டக பாகம், கிராமக கிராமம், நகரம் நகரம், உபமண்டலம் தாலுகா, ஜனபதம் மாவட்டம், ராஜ்யம் மாநிலம், தேசக நாடு, விதேசக வெளிநாடு. ஓகே, அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா it will be useful for your translation. They give you something, all these words, it will be useful for translation. That is what I think. We have finished. Anything left in the 9th and 10th lesson? ஏதாவது நம்ம விட்டுருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல மேடம். ஓகே, ஓகே மேடம். அனுவாதம் பத்தி மட்டும் பார்க்கணும் மேடம். யா, பார்த்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. That we have to take a day and do it. Yeah. Now let us go to the ekadashaha pataha suktihi. I forgot 2 lessons. There is 11 lessons தானா? 12th இருக்கு மேடம். 12th இருக்கு இல்லையா? ஆமா. Usually they have. Okay. So 11th lesson sukti paatrum. Apadi spurati pragya yasya dhiraha sa eva hi. Okay. Dhiraha saha eva. The he-ங்கிறது it's just stressing add பண்ணிருப்பா. Dhiraha saha eva. Kaha आपदि स्फुरति प्रज्ञा यस्य. So apadna kashtam, hardships, during hardships. Okay, apadi, apad shabdatodu saptami vibhakti. Apadi sfurati. Sfurati na actual meaning வந்து throbbing, coming out, being bright. நிறைய meanings இருக்கு ஸ்புரதிக்கு. மெயின் மீனிங் வந்து நம்ம அந்த துடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்புரதி வந்து த்ராபிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சுடர் விடுகிறதோ அப்படின்னு போட்டிருக்காரு. தட் இஸ் விச் இஸ் பீங் illuminated. ஓகே, அதுதான். அப்போ ஆபத் காலத்தில், அப்போ ஆபதி இஸ் த சப்தமி விபக்தி. அப்போ ஆபத் காலே யஸ்ய பிரக்யா, பிரக்யானா யஸ்ய புத்திஹி, யஸ்ய சித்தஹ. ஓகே, சோ எவருடைய எண்ணம், எவருடைய புத்தி ஸ்புரதி ஒளிர் விடுகிறதோ, அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து த்ராபிங்னு எடுத்துக்க கூடாது. இங்க வந்து whose mind or whose thoughts, okay, are illuminated even during hardships. கஷ்ட காலத்துல கூட நம்ம சோர்ந்து போய் உட்காராம யாருடைய அறிவுனால how to come out of it, எப்படி அதை விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அறிவால யோசிக்கிறாளோ சகையேவ தீரக. சோ அவர்தான் துணிவானவர் அப்படிங்கிற தீரக. சமர்த்தக அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அனதர் வேர்ட் யூ கேன் சே சமர்த்தக. சகையேவ சமர்த்தக. கஹ ஆபத்தி காலத்தில், ஆபத் காலத்தில். சோ ஆபத்துல கூட யாரு வந்து தன்னுடைய கஷ்டங்களை வந்து சகிச்சுக்க முடியறதோ, சகிச்சுக்கிறது கூட இல்ல, they are seeking a way how to come out of it. அததான் நம்ம யோசிக்கணும். Sitting and brooding
over whatever it is. It's very difficult. Sitting in one place and crying over, அது வந்து கஷ்டமானது. So that is not the thing. யாரால வந்து வர முடியுமோ அதை வந்து நம்ம வர முடியறவாள் தான் நம்ம வந்து பார்க்கணும். How they are coming out of it. அவள் தான் தீரக. They are only the brave people அப்படின்னு சொல்லலாம். They are courageous னு சொல்லலாம். They are samartha, able. Samartha is being able to do that. Okay, so that is what this sukti says. The words எல்லாம் வந்து please go through it now. Please go through it. The verbs, if you all can go through it gana wise. அப்போ நம்மளுக்கு gana wise okay போலைனாலும் பரவாயில்ல. All the verbs, if you go through it, how it is ganashaha kutrikava. According to the gana, they have given how they are going. அப்போ நம்ம கனானா நம்ம எதனால அப்படி மாறுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கனா வைஸா கொடுத்துருக்கா. பட் there are some words which are very irregular. Okay, irregular-ஆவும் இருக்கும். இப்போ அதாதி கணா நம்ம துத்திய கணா எடுத்துட்டானா எதுவுமே கிடையாது, அப்படியே வந்துடும். யானா யாத்தி தான். பட் அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீங்குங்கிறதுக்கு ஷேத்தே ஷயாத்தே ஷேரத்தே அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்டான நிறைய டிஃப்ரெண்டான. இப்ப வதி அப்படிங்கிற வேர்பு தான் ஆத்மநேபதியில வந்துன்னு ஆறுது. இந்த தாத்து இஸ் ஆக்சுவலி வதி தான். ஸோ அது எப்படி ஆறுது அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த the rules will govern it. Panini's rules will govern them. Okay. Okay. Now let us go to the Dwadashaha. That sukti also we'll see. That's also nothing. Okay. Yogyatvad yaha samut karsho nirapayah sa, that is saha sarvatha. Okay. Saha sarvatha. என்னது? நிரபாயக சமுத் கர்ஷோ யோக்ய யோக்யத்வாத். ஓகே. யஹ யஹனா யாரு. ஓகே. யஹ சஹ நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ நிரபாயக சர்வதா, சர்வதானா எப்பொழுதும். ஓகே, எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லுவோம். அதுல சில சமயம் வந்து இந்த தாவை கூட போடுறா. ஓகே. இப்ப சமுத் கர்ஷக யோக்யவாத் யோக்யத்வாத் அப்படின்னா யோக்கியம். யோக்கியனா என்ன? வாட் இஸ் நம்ம நிறைய பேர்ட்டு பேசும்போது சொல்லுவாங்க என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் the yogya is the quality in a person. What does he have? The quality. Okay. Samut karsho nirapayah. Samut karshah nirapayah saha sarvata. Yaha samut karsha. Okay. அப்போ வந்து சமுத் கர்ஷ அப்படிங்கிறது I'll just give you the correct meaning was nirapayah. I've forgotten the meaning of this. One minute. Okay. Nirapaya means it's free from destruction or decay. It is eternal. Okay. Nirapaya. Okay. Apaya is negation. Okay.
never lose. That is what. Apayana, lose, never. Sometimes this nir does not have opposite also. இப்போ நிர்கச்சதி நேத்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன். நிர்கச்சதி அப்படின்னு சொன்னா நம்ம கச்சதிக்கு ஆப்போசிட் அப்படின்னு நினைக்கிறோம். It is not like that. It comes the same meaning. Okay. So anytime it will never go away from him. Okay. மேடம் சமுத்கர்ஷ என்ன மேடம் அர்த்தம் மீனிங் சொன்னீங்க? இல்ல சமுத்கர்ஷக்கு நான் மீனிங் சொல்லல, நிரபாய தான் சொன்னேன். ஓகே, சமுத்கர்ஷனா வந்து அதாவது என்ன சொல்றது, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதாவது தான் வந்து அதாவது தான் இருக்கிறத விட தான் வந்து பெரிய இடத்துக்கு போறான். He is exalted in a higher position. Okay, so தன்னுடைய அதாவது இப்ப நம்ம என்ன நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ உங்களோட சன் உங்களோட டாட்டர் எல்லாரோட நம்ம எல்லாரோடதுமே இப்போ they are working very hard. அவளுக்கு அந்த யோகியம் இருக்கு. They have that quality in them, that attribute in them. அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ வந்து வேலை செஞ்சு அந்த தகுதியினால அவங்க மேல போறா. They are exalted. That means they go to a higher position. Okay, that is அப்போ வந்து the higher position க்கு போறா. That is only சமுத்கர்ஷம். ஓகே, சமுத்கர்ஷம் அது வந்து அதுல வந்து போகும்போது என்ன ஆயிடுதுன்னா நிரபாய. அது சொல்லி நிரபாய அப்படின்னா அந்த அப்பாய no loss for them. Never will they lose it. So எந்த விதத்திலையும் அதாவது என்ன சொல்ல வரானா, யாரு வந்து whoever has the தகுதி, whoever has the strength in them, or whoever has the என்ன சொல்றது அந்த தகுதி ability, அதுதான் that's the right word. The ability என்னமா deserve சொல்லாமா? deserve, whoever deserveங்கிறது வேற. அந்த எபிலிட்டி இருந்து அவங்கள்ட்ட அந்த திறமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எபிலிட்டி இருந்து அந்த எபிலிட்டியான அவங்க வந்து மேல வந்தாங்கன்னா ஓகே சமுத்கர்ஷ அப்படின்னா they are exalted to a higher position. அப்போ என்ன ஆகும்? நிரபாயக. அப்ப அபாயகனா லாஸ், நிரபாயகனா நோ லாஸ். ஓகே, எப்பொழுதுமே சர்வதா எப்பொழுதுமே அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு they will never be a decay in it, there will never be a loss in it. எதனால? because they are coming up by their யோகியதா. அவளுடைய தகுதியினாலதான் அவ மேல வரா. இப்ப நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம்ல, பை ப்ரமோஷன்லாம் வருது. இட்ஸ் because of not because of the ability they have, it's because of they are some relative. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்காது. அதைத்தான் சொல்ல வரேன். That is what we have to understand through this. இந்த சூக்தியில வந்து நம்ம புரிஞ்சுக்க சொல்லலாமா மேடம்? என்னமா டேலண்ட்னு கூட சொல்லலாமா? டேலண்ட், பட் டேலண்ட் இருக்குமா? டேலண்ட் வேற, யோக்கியம் வேற இல்லையா? எஸ் மேடம். டேலண்ட் வந்து வேற, யோக்கியம் வேற. யோக்கியம்னா சொந்தமா அவளுடைய திறமையினால இல்லையா, தகுதியினால, திறமையினால, சொந்த முயற்சியினால. ஓகே, அதுதான். இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூக்தியில வந்து நம்ம இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஓன் தகுதியினால. சப்போசிங் நவ் இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் இப்போ சம்ஸ்கிருதம் படிக்கிறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் லேர்னிங். இப்போ we are not going up. இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுத போறோம். நம்ம எக்ஸாம் எழுதும்போது we just go above, we go to a higher position. இப்போ எல்லாரும் நீங்க எல்லாரும் சிக்ஷா போவேன். It is only through your ability to go through it that you will go into a higher position. இந்த எபிலிட்டினால நம்ம போனாதான் நம்மளுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல நாலேஜ் இருக்கும். நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இப்ப என்ன ஆகும்? You all will be able to teach people who are new learners. இந்த எபிலிட்டி எல்லாம் எங்க வருது? When you start learning of your own and build up your capacity. Capacity-ன்னு சொல்லலாம், capability. ஓகே, capacity, capability, ability, தகுதி, திறமை எல்லாமே வந்து நம்மளுடைய ஓன் திறமையினால நம்ம வந்து முன்னுக்கு வரும்பொழுது அது வந்து எப்பொழுதுமே நம்ம விட்டு விலகாது. That is what this Sukti says. Okay,
So I think we have finished the 12 suktis also. Let's finish the record.